தமிழர்களுக்கு வணக்கம். மோனோபொலின்னு கூடிய வார்த்தையுடைய வன்மமும் அதோடைய பலத்தையும் அது நம்மளுடைய எதிர்கால வளர்ச்சியை எப்படி தடுக்க போகுதுன்றதும் நாம் மோனோபொலி எப்படி சந்திக்க போகிறோம்ன்ற விஷயத்தையும் நாம் ஏன் மோனோபொலியாக மாறக்கூடாதுன்னு கூடிய பலத்தையும் இந்த காணொலியில் நான் சொல்கிறேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் உலகம் முழுக்க இருக்க 180 கண்ட்ரிஸுமே வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் இதில் ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்க வேண்டிய இடம் என்னென்னா, ஏன் இந்த தொழிலை நம்மளால் செய்ய முடியலன்னு கூடிய கேள்வி. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரு பையிங் செல்லிங்கான சென்ட்ரல் மீடியமாக வேலை செய்யக்கூடிய அமேசானை தமிழ்நாடு நிறுவனம் கையில் எடுத்தால் அத்தனை லாபங்களும் தமிழ்நாடு நிறுவனத்துக்கு வரும். பேலேட்டர்னு கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு 1 லட்ச ரூபா கடன் கொடுக்குறாங்க. இந்த 1 லட்ச ரூபா கடன் இருக்கேன்ற பேசிஸில் எல்லாரும் இதுக்குள்ளேயே ரொட்டேட் பண்ண வியாபார வணிகம் மிக பெருசாக வெற்றி பெறுது. அமெரிக்கன் பாலிசி கையில் எடுக்கும்போது ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க. 15 நாளில் நல்லா எல்லாம் ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. இப்போது இந்த தொழில் வணிகத்தை நாம் ஏன் விட்டு கொடுப்பானே? கூகுள் ஒரு 100 ட்ரில்லியனுக்கு ஒருத்தான ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியோடைய தொழில்நுட்பத்தை நாம் ஏன் விட்டு கொடுக்கணும்? இந்தியாவிலேருந்து வருஷம் கூகுளுக்கு போகக்கூடிய லாபத்தொகை எவ்வளவு இருக்கும்? கூகுள் மேப்பாக இருக்கட்டும், கூகுள் டிரைவ் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் கூகுள் அப்படின்னு கூடிய இடத்த தமிழ்நாடு ஏன் அதை விட்டு கொடுக்கணும்? சார், ஒரு சர்வர் செய்யறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன ஃபூல் ஆனீங்க? சரி, நம்மகிட்ட கூகுள் எதுக்கு திருப்பி ஒரு சர்வர் ஆரம்பிக்க நம்மளால் முடியாதா? நாளைக்கு கூகுள் அவருடைய சர்வர் ஆஃப் பண்ணிட்டான்னா இந்தியாவுக்குள்ளே மேப் நம்ம எந்த மேப் யூஸ் பண்ணுவோம்? நம்மளுடைய செல்ஃப் ப்ரொடக்டிவிட்டியை நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களை மோனோபொலியை அவன் கையில் எடுத்துக்கிட்டான்னா நாம் நம்மளுடைய கண்ட்ரியை சேர்ந்த இளைஞர்கள் அவங்ககிட்ட போய் ஏன் வேலை செய்யணும்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் ஏன் அவங்ககிட்ட போய் வேலை செய்யணும்? தமிழக அரசு நிற்கலாமே அந்த இடத்துல. இந்திய அரசு இந்தியர்களுக்கு வேலை சரியாக கொடுத்துருந்தாங்கனாலே இந்தியா வளர்ச்சியாக இருக்கும். இந்தியர்களுக்கு இருக்கக்கூடிய அறிவை கொண்டு போய் நம்ம போய் வெளியே வைக்கிறோம். அறிவை கொடுத்துட்டு எவனாவது பணத்தை வாங்கிட்டு வருவானா? நம்ம அதை செஞ்சிட்ருக்கோம். மோனோபொலின்னு கூடிய விஷயம் என்னென்னா, மிகப்பெரிய அறிவாளிகள் மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்கிடுவாங்க. சின்ன சின்ன கம்பெனிகளில் மிகப்பெரிய தொகையை கொடுத்து வாங்கிடுவாங்க. 20 வருஷம் நீங்கள் என்ன சம்பாத்தியம் பண்ண போகிறீங்களோ நான் இப்போயே கொடுத்து வாங்கிடுவான். அந்த சின்ன கம்பெனி ஒரு ஸ்டேட்டில் வணிகம் பண்ணுறத உலகம் முழுக்க 180 கண்ட்ரிலையும் வணிகம் செய்கிறது மோனோபொலி. பிவிஆர் மேனேஜ்மெண்ட் எடுத்துப்போம், மோனோபொலி. கொக்கோகோலா மோனோபொலி, பெப்சி மோனோபொலி. தமிழ்நாட்டில் கோலி சோடா நம்ம கோலி சோடா கம்பெனிகள் கிட்ட ஒரு 50,000 கம்பெனி மூட வச்சது யார்? மோனோபொலி. கொக்கோகோலா பெப்சி பிராண்டிங் பண்ணி 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 அத்தனை கம்பெனி மூட வச்சாங்க. எங்கள் அப்பா அதில் மூடப்பட்ட ஒரு தொழிலதிபர். நாம் என்றைக்கு தொழிலை விட்டு கொடுத்துட்றோன்னா மக்கள் யாருமே அதை சிந்திக்க மாட்டாங்கன்றதுனால வெறுத்து போயிடுறாங்க. இந்த கம்பெனி முதலாளிகள்லாம் நம்மளால் முடியாது, இந்த பெரிய முதலைகளோட போகிறது இருக்க முடியாது. மோனோபோலின்னு கூடிய ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் முன்னாடி நிற்கவே முடியாது. அந்த கம்பெனியை போய் பார்த்தாலே அதிர்ந்துருவாங்க. நாம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்வோம், கையில் எடுப்போம், அறிவுத்திறன். மிகப்பெரிய திமிங்கலத்தை எப்படி காலி பண்ண முடியும்னா அறிவால். எப்படி பிரக்ஞானந்தா ஒரு 18 வயசு 22 வயசு சிறுவனாக இருந்துட்டு, சிறுவன் கிடையாது உயர்ந்தவராக இருக்கார் இன்னைக்கு. அவரால் மிகப்பெரிய வேர்ல்டு சாம்பியன்லாம் காலி பண்ணும்போது அறிவு தான் பலமாக கை கொடுக்குது. கூகுள் சர்வரோட ஒரு பயங்கரமான சர்வர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டெக்னாலஜி பீப்புள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னா நம்ம தானே வேர்ல்டு நம்பர் 1. நம்மளால் முடியாதா என்ன? ஒரு சர்வர் ஆரம்பிக்க மேக்ஸிமம் என்ன 100 கோடி தேவைப்படுமா? 1 கோடியிலே கொண்டு வந்து நிப்பாட்டிட முடியும். சரி சார், இல்லை சார், இது ஒரு 1 லட்சம் கோடி ப்ராஜெக்ட் சார், டெமோவாக செய்வோம். நமக்கு கொலாபரேட் பண்ணுறதுக்கு வேறு கம்பெனிஸ் கிடைக்க மாட்டாங்களா? இந்த விஷயங்களை நாம் விட்டு கொடுத்து போகிறதுனால மட்டும்தான் வெறும் டாஸ்மாகை நம்பி தான் வருமானம் இருக்குன்னு பொய் சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்கள் எத்தனை இருக்குது தெரியுமா? ஏன் நம்மக்கிட்ட அறிவு எடுக்கிறாங்க? நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களோட பேக்எண்டில் போய் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியை வளர்த்து விட்றாங்க. ஏன் நம்ம தெருவில் வசிக்கிற எத்தனை பேர் அமேசானுக்காக போய் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியை அவங்க ட்ரெயினப் பண்ணுறாங்க. இந்த மக்களை எப்படி வாங்க வைக்கலாம்னு சொல்லி அவங்க யோசனை கொடுக்குறாங்க, ஐடியாக்கள் கொடுக்குறாங்க. ஒரு மோனோபோலியை உருவாக்க நாம் யோசிக்கிற நேரத்தை நம்மளுடைய அரசுக்காக நம்ம வேலை செஞ்சோன்னா நாம் தான் நம்பர் 1 ஆகிடுவோம். இன்னொரு விஷயம் சொல்கிறேன், உண்மைகளை சொல்கிறேன். படித்த செட்டிலான மினிமம் ஒரு 5 கோடியிலேருந்து 500 கோடி பேங்க் பேலன்ஸ் இருக்கக்கூடிய எத்தனையோ இளைஞர்கள் அரசுக்கு எதிர்த்தா பேச மாட்டாங்க. இது எதிர்ப்பு கிடையாது, சப்போர்ட். நமக்கு இருக்கக்கூடிய அறிவு பலம் என்னன்றதை நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்லணும். சார், இந்த பாதையில் போன நாடு நம்பர் 1 வந்துடும்னு சொல்லணும். சொல்லாமல் வாய்க்குள்ளேயே அமைக்கி வச்சுக்கிட்டு நாவலும் என்ன ஊரில் என்ஜாய் பண்ணிக்கிறேன். இந்த விஷயங்கள் செய்கிறதுனால தான் மோனோபோலியான ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, பேசாமல் நம்ம கூட வந்துடுங்க, நம்ம கூட வேலையை பார்க்கலாம்.
உங்களுக்கு என்ன தேவையோ நாங்கள் செய்கிறோம். நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிவிட்டு இந்தியாவுடைய ஐடென்டிட்டியை அழிச்சிட்ருக்காங்க. செட்டில் ஆகிட்டாங்க. க்ரீன் பாஸ்போர்ட் வாங்கிட்டு அங்கே போய் செட்டில் ஆகிடுறாங்க. மறந்துடுவாங்க எதில் ஒரு ஒஸ்ட்டு கண்ட்ரிங்கன்னுவாங்க. அவங்ககிட்ட சொல்லுங்கள், தமிழ்நாடு இனிமேட்டு நம்பர் 1 வரப்போகுது, இந்தியா நம்பர் 1 வரப்போகுது. இளைஞர்களாகி நாங்கள் அவேக்கன் ஆகிட்டோம். இனிமேட்டு ஸ்லேவரியில் இருக்க மாட்டோம். 300 வருஷமாக இருந்த அடிமைத்தனத்தை 75 வருஷமாக இருந்த கேள்வி கேட்கணுன்னு கூடிய பயம் இல்லாத ஒரு பயத்தோடு இருந்த வாழ்க்கையை இனிமேட்டு அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் நினச்சா நம்பர் 1 வருவோன்றதை சொல்லாமல் செஞ்சு காட்டக்கூடிய செயல் தான் இந்த புரட்சி, அறிவு புரட்சி. உங்களுடைய மூளைகளில் ஒரு வினாடி பொழுதில் எழக்கூடிய ஒரு ஐடியா உங்களை பல லட்சம் கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆளாக மாற்றி காட்டும். ஒரு சின்ன யோசனை தான் உங்களுக்கு பெரிய ஆளாக மாற்றிடும். இதுதான் இந்த அறிவு புரட்சி. மோனோபோலியா, ஐயோ அவனெல்லாம் காலி பண்ண முடியாது, வேற லெவலில் செய்ய முடியும். தமிழ்நாட்டில் ஒரு சின்ன பையன் ஒரு சேட்டலைட்டு கம்மி விலையில் பண்ணியிருக்காப்புல, மிக சொற்பமான விலையில் பண்ணியிருக்காரு. எலான் மஸ்க்கு அதே சேட்டலைட்டை விற்று உலகத்தில் நம்பர் 1 கோடீஸ்வரர் ஆயிருக்காரு. அப்போது அந்த அறிவு தான் இங்கே தேவைப்படுது. ஒரு பேட்டரியோடைய மைலேஜ் எடுத்துட்டோன்னா 100 to 200, இதை 1000 கொண்டு வந்து நிப்பாட்டுற ஒரு கண்ட்ரியை தான் எல்லா கண்ட்ரியும் பின்னாடி போய் ஃபாலோ பண்ணி எங்களுக்கு உங்களுடைய டெக்னாலஜி கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நம்ம கையில் எடுத்துட்டோன்னா மோனோபொலிகளை எதிர்த்து நாம் செயல்பட்டு நம்மளால் நம்பர் 1 தேசமாக மாற்ற முடியும். தமிழர்களால் முடியும். தமிழர்கள் உணர்வாளர்கள், உண்மையானவர்கள், எதுக்குமே அடிமையாக மாட்டோம். இந்த புரட்சிக்குள்ளே நம்ம வருவோம், அறிவு புரட்சி செயல்படுத்துவோம். அறிவுன்றது நம்மளை ஒருத்தவன் என்னென்ன கோணங்களை ஏமாத்துறானோ அவனை எதிர்த்து செயல்படுறது. நம்மளுடைய இளைஞர்களும் நம்மளுடைய குழந்தைகள் செல்வங்களையும் எல்லாரையுமே டியூனப் பண்ணி ப்ராப்பராக கொண்டு போய் ட்ராக் பண்ணி ஃப்யூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட்டை எவல்யூஷன் ஆகிடுச்சுன்றதை வேறு லெவலில் வேலை செய்ய போகிறோன்றதை ஒவ்வொரு வினாடி பொழுதுகளுமே எந்த டிவி சீரியலுக்கும் அடிக்ட் ஆகாமல், எந்த ஒரு விஷயங்களுமே அடிக்ட் ஆகாமல், பப்ளிசிட்டின்னு ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய சில நபர்கள் முன்னாடி அவங்ககிட்ட நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள்னா ஏன் இந்த பப்ளிசிட்டி பண்ணுறாங்க? ஓஹோ, நீ மோனோபொலி ஆக தான் பார்க்குறியா? கிடையாது. உங்ககிட்ட சரியான அறிவு இருக்கா? என்கிட்ட சரியான அறிவு இருக்குது. இந்த விவாதத்துக்குள்ளே வரும்போது மோனோபொலி உங்கள் காலு கீழே வந்து நிற்கும். நிதானமாக யோசனை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே நம்ம யார் யார் கண்ட்ரோலில் மாட்டிகிட்டு இருக்கோம். மிகப்பெரிய புரட்சியில் நம்ம உடைக்கக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்னென்னா, எவ்வளவு நாள் தான் நாம் மற்றவங்ககிட்டே கீழே இருப்போம். அமெரிக்கா இஸ் நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டு, நம்பர் 1 கண்ட்ரி இந்த வேர்ல்டு. நாம் அந்த இடத்த பெறுவோம். நான் சொல்கிறது பகையே கிடையாது, அறிவுகளா, அன்புகளில் சொல்லிக் கொடுப்போம். நன்றி.